வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு Cauvery Business. ஒன் மோர் லைவ் செஷன். நார்மலாக ஃப்ரைடே இன்றைக்கி கண்டக்ட் பண்ணுவோம். அந்த இதுதான் இன்றைக்கும் நடக்குது. நான் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, லாட் ஆஃப் அன்சர்டன்ட்டி. இப்போ அமெரிக்கா மட்டும் 50% நம்ம மேலே டாரிஃப் விதிக்கலை. ஈவன் மெக்சிகோ கூட 50% டாரிஃப் நம்ம மேலே இம்போஸ் பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆட்டோ கம்பனன்ட்ஸு நிறைய பேர் மெக்சிகோ மூலமாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் மொரோவர் மெக்சிகோவுக்கு வேறு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்படின்னா நிறைய ஆட்டோமொபைல்ஸ் மெக்சிகோவில் ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்சுவலாக ஃபினிஷ்டு இது அப்புறமேல் அமெரிக்காவுக்கு ரீஎக்ஸ்போர்ட் ஆகிறது உண்டு. ஸோ அதனால் வேறு நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் சைனா மேலேயும் அதே லெவலுக்கு டேக்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரி மேலேயும் இந்த 50% டேக்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இது ஒன் மோர் செட் பேக் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாருங்கள், அப்படியே ரூபா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது. இது பெரிய நெகட்டிவாக இருக்குது. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா 90.58 வரைக்கும் போச்சு. அப்புறம் கொஞ்சம் கரெக்ட் ஆகி 90.36 அது மாதிரி கொட்டாயிட்ருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ் பண்ணுறப்ப 2-3 days பேக் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த டாலர் ருபி ஸ்வாப் பண்ணுறதுனால அந்த எக்ஸஸ் ஃப்ளோட்டட் அந்த டாலர்ஸ்லாம் ஆர்பிஐ வாங்கிறது மூலமாகவும் இல்லாட்ட ஈவன் அதர் லிக்விடிட்டி இன்ஃப்யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ரூபாய்க்கு அப்படின்னு நினச்சோம். பட் அதையும் மீறி இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு ஃபர்தராக இது டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் தான் இருக்குது. பார்ப்போம் எந்த லெவலில் போய் நிற்க போகுது அப்படின்ட்டு. தோ ஒரு குட் திங் என்ன அப்படின்னா, இந்த ஆயில் இருக்குது பாருங்கள், அது குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது. 62, 63ன்னு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 61 ஆகிடுச்சு. ஸோ $61ங்கிறது இட்ஸ் அ வெரி குட் ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ நாள் இது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்க்கணும். அது ஒன்று. அண்டு அஃப்கோர்ஸ் ரஷ்யன் யுக்ரைன் வார் ஒரு ப்ராக்ரஸும் இல்லை. ஸோ அப்படியே முட்டுக்கட்டையாக தான் இருக்குது. அண்டு ஸ்டீல் மேட் அப்படின்னு தான் சொல்லணும். பட் பார்ப்போம் எப்படி அது மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத. நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இது வந்திருக்கு, அதை பார்த்துடலாம் என்னன்ட்டு. அதாவது சிவசங்கரன் அப்படிங்கிறவர் தைரோகேர் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கார். தைரோகேரில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அண்டு ஒரு 3 years பேக் பார்த்தோம் நம்ம. நியர்லி அபவுட் 4,500 crores கொடுத்து அண்டு இந்த வீரமணி அவருடைய ஸ்டேக்கை எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டேக்கையும் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அது பர்ச்சேஸ் பண்ண அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியர்லி அபவுட் 1,700 crores பாரோ பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி ஏபிஐ ஹோல்டிங்கிற ஒரு கம்பெனி. அதுக்கு யார் ஃபண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 361 அப்படிங்கிற கம்பெனியும் மைக்ரோ லேப்ஸும் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. 361ங்கிறது லிஸ்டட் கம்பெனி தானே, IIFL அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வந்த கம்பெனி தான் இது. ஸோ இந்த இதுக்காக அந்த ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரோகேர் ஷேர்ஸை மேஜர் போர்ஷனை ப்ளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இது ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபார் த கம்பெனி. அதுவும் ஹியூஜ் அமௌண்ட் ப்ளட்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் தானே. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். அண்டு அவங்களுடைய பிஇ கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக தான் இருக்குது. இன்றைக்கி 58, 59 அந்த மாதிரி தான் கொட்டாயிட்ருக்கு. ஸோ டீல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுறது ஃபார் பெட்டர். அண்டு ஈவன் அட் திஸ் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. இந்த டயக்னாஸ்டிக் கம்பெனி well established with a network of
சென்டர்ஸ் அண்ட் கலெக்ஷன் சென்டர்ஸ் அதெல்லாம் த்ரூ அவுட் இந்தியா இருக்குது. நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி தான், நோ டவுட் அபவுட் இட். அண்டு திருப்பி அவங்க பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி க்ரோத் தான் இருக்கும் இல்லையா. அந்த பேண்டமிக் டைமில் வந்து ஹியூஜ் லீப் இருந்தது எல்லா டயக்னாஸ்டிக் லேப்ஸுக்கும். அது இந்த மாதிரிலாம் இனிமேல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கூட அப்படி தான் நம்ம சொல்லணும். அதனால் ஃபினாமினல் க்ரோத் வந்து வி கேனாட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் டயக்னாஸ்டிக் லேப் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. பட் அஃப்கோர்ஸ் இவங்களுடைய பிஸ்னஸ் பிளான் என்ன இருக்குது, அதில் மாற்றம் இருந்தால் தான் நம்ம வந்து வேறு ஏதாவது சேஞ்ச் இதில் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி, புக் வேல்யூவை விட பங்குச்சந்தை விலை குறைவாக இருந்தது பி ரேஷியோ இருங்க 1 பிலோ. மகேஸ்வரன் 21131 கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்குது போல இருக்குது, இருங்க. மகேஸ்வரன் 1 புக் வேல்யூ விட பங்குச்சந்தை விலை குறைவாக இருந்து பி ரேஷியோ இருந்தால் அந்த கம்பெனி லாபமா நட்டமா? பங்குச்சந்தையில் ஃபேஸ் வேல்யூ மற்றும் புக் வேல்யூ இரண்டிற்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ என்னன்னு சொல்லிடலாம். அதர்வைஸ் இந்த கம்பெனி வந்து எப்படி இது வந்துச்சு அப்படின்னா, முன்னாடியெல்லாம் ஷேர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க, அதில் வந்து ஒரு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, அதான் அந்த நம்ம ஃபேஸ் பண்ணுற வேல்யூ அப்படின்னு தான் வந்துச்சு, 10 ரூபா அப்படின்ட்டு. அதுதான் ஃபேஸ் வேல்யூ. அது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸு இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ வந்து அவங்களுடைய டோட்டல் கேபிட்டல் காமிக்கும். அண்டு புக் வேல்யூங்கிறது அது அவங்களுடைய ஈக்விட்டி அண்ட் ரிட்டைன்டு ஏர்னிங்ஸு டிவைடட் பை பர் புக் வேல்யூ பர் ஷேருக்கு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான். ஸோ டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி பண்ணிட்டீங்கன்னா அது லெஃப்ட் அவுட்டு தான் அந்த புக் வேல்யூ ஆர் நெட்வொர்த்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் புக் வேல்யூங்கிறது. அது பர் ஷேருக்கு கண்டுபிடிக்கணுன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸை டிவைட் பண்ணிங்கன்னா அதான் புக் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்ககிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்குது அதுதான் மைனஸ் ஆல் த லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் இது பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய கேபிட்டல். அதான் ஸோ டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி கிவ்ஸ் தட் புக் வேல்யூ. இது மட்டும் வச்சுக்கோங்க. அப்புறம் புக் வேல்யூ விட பங்குச்சந்தை விலை குறைவாக இருந்து பி ரேஷியோ இருந்தால் அந்த கம்பெனி லாபமா நட்டமா அப்படின்னு கேட்குறாரு. சரி, இதை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த புக் வேல்யூவும் பியும் கம்பேர் பண்ணி இந்த லாபமாக இருக்கா நஷ்டமாக இருக்கான்ங்கிறத, பிங்கிறது மக்கள் வந்து கொடுக்குற விலை இந்த மார்க்கெட்டில் வந்து பேஸ்ட் ஆன் த ஏர்னிங் கெப்பாசிட்டி மக்கள் கொடுக்குற விலை. ஸோ அதனால் அதை வச்சுட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது அது ப்ராஃபிட்டில் தான் இருக்கா நஷ்டத்தில் இருக்கா லெசர் ப்ராஃபிட்டா ஹையர் ப்ராஃபிட்டா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அண்டு புக் வேல்யூவும் அதையும் வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது. புக் வேல்யூனா என்னன்னு சொல்லிட்டேன் நான். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி மட்டும் நம்ம எது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறத ஒரு கம்பெனியில் டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. மகேஸ்வரன் ஜென்சால் இன்ஜினியரிங் புக் வேல்யூ பங்குச்சந்தையை விட பல மடங்கு குறைவாக உள்ளது. அதனை பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஜென்சால் வந்து அவங்க தான் ப்ராப்ளத்தில் போயிட்டாங்கல்ல. ஸோ ஜென்சால் வந்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் அந்த லிக்விடேஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா என்சிஎல்டிக்கு போயிடுத்து பாரோ பண்ணாங்க பணம், அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டு பேமெண்ட் பண்ண முடியல. அண்டு பாரோ பண்ணது என்னென்னா அது பேரண்ட் கம்பெனிக்காக பண்ணல, அவங்க வந்து சப்சிடரி கம்பெனிக்காக வாங்கி அந்த பிஸ்னஸ் மாடல் ஃபெயிலியர் ஆனால இவங்க வந்து தே காட் இன்டு ப்ராப்ளம். அது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ண முடியல, 90 days ஆகிடுச்சு, பேமெண்ட் பண்ண முடியலன்னா பேங்க் வில் டேக் ஓவர், யார் லெண்டரோ அவங்க எடுத்துருவாங்க அவங்க. அண்டு இருடா தான் த பிக்கஸ்ட் ஃபைனான்ஷியர் அப்படின்னு சொல்லணும், 350 crore கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். அதுக்குள்ளே இது இன்ட்ரெஸ்ட்டு சர்வீஸ் ஆகலைன்னா 90 daysக்கு இல்லைனா பிரின்சிபல் ரீபேமெண்ட் பண்ணலைன்னா அவ்வளோதான், இட் வில் கோ இன் டு என்சிஎல்டி. அவ்வளோதான் ஒழிய இதுக்கு வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுக்கு இப்போ போய் அதை போய் அதில் இருக்க புக் வேல்யூ இல்லைனா பி ரேஷியோவோ அதெல்லாம் பார்க்குறது பிரயோஜனமே இல்லை. ஒரு இன்சால்வென்சிக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வந்தால் தான், அப்படி இல்லைனா இட் வில் பி சோல்ட் ஆஃப். அந்த அசெட்ஸ்லாம் வேறு யாராவது டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க.
டால்மியா பாரத் சுகர் சொல்லுங்கள் சார். ஓகே, டால்மியா பாரத் சுகர் இண்டஸ்ட்ரியே எடுத்துக்கோங்களேன். இவங்களுக்கு அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு வந்து அதர் பிஸ்னஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட இந்த சுகர் இண்டஸ்ட்ரி அசச் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கோங்க எப்பொழுதுமே. நீங்கள் மித்த இண்டஸ்ட்ரி மாதிரி இந்த சுகர் இண்டஸ்ட்ரி கிடையாது. சுகர் இண்டஸ்ட்ரி வந்து ஹைலி சிக்லிக்கல். ஸோ எல்லா நெகட்டிவும் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுகர் இண்டஸ்ட்ரி தான். ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, லேபரு, தென் பேங்க்கு அண்டு இன்டர்நேஷ்னல் சிச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ், மான்சூன், அது மாதிரி எக்கச்சக்கமான பேர் வந்து இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரே இண்டஸ்ட்ரி அதுதான். ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் வில் டிசைட்னு வைக்கலாம். அப்புறம் இந்த என்வாயன்மெண்ட்டு சுற்றி இருக்கிற எப்படி அவங்க எந்த மார்க்கெட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அதோட என்வாயன்மெண்ட்டு தான் டிட்டர்மைன் பண்ணும் அவங்களோட சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியருக்கு. அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கேபபிளாக இருந்தால் அந்த இதில் கொஞ்சம் சேல் த்ரூ பண்ணலாம். அவர் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் அந்த கம்பெனிக்கு காமிக்கலாம். ஆனால் இந்த சுகர் இண்டஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க இருக்க அத்தனை பேரும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ குவான்டிட்டி நீ மார்க்கெட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அண்ட் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படி ஃபார் கமர்ஷியல் செல்லிங்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒரு இதை டிட்டர்மைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. அப்புறம் இதை தவிர வந்து சுகர் கேன் யார் வாங்குகிறாங்களோ அவங்க வந்து வில் டிசைட் இந்த கம்பெனியோட ப்ரைஸஸ் அண்ட் அதர் திங். அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் மே இன்டர்வீன் ஆல்சோ. அதனால் மேக்ஸிமம் சப்ளை ப்ரைஸ் என்ன, இல்லைனா மேக்ஸிமம் செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கண்டினியூஸாக எவ்ரி இயர் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஹைலி ரெகுலேட்டட் கம்பெனி. அதனால் இதில் வந்து அந்த லெவலுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து பணம் ஏர்ன் பண்ணிட முடியாது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8% மினிமம் வரணும். அதாவது ஏன் வந்து 8% வரலன்னா அட்லீஸ்ட் நம்ம இன்ஃப்ளேஷன்ஸே 5-6% இருக்குது அப்படின்னா ஆவரேஜாக தென் வந்து 8% அட்லீஸ்ட் 2-3% அது கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பேங்க்லேயே போட்டு போயிடலாம்ல. 7% பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அதிலே போட்டுட்டு போயிடலாம். அதனால் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் ஹைலி ரெகுலேட்டடாக என்டிட்டியாக இருக்கனால ஹைலி சிக்லிக்கல் ஆல்சோ. அதனால பெட்டர் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைப்பேன் நான். ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் நான். அண்டு இந்த டால்மியா சுகர் எப்படி இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக நான் பார்க்கல. அண்டு வேணால் பார்த்துட்டு நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். நான் இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சுகர் இண்டஸ்ட்ரியை பற்றியே நான் போட்டிருக்கேன். பாருங்கள், போய் பாருங்கள் என்ன ரீசன்னால் இது இந்த மாதிரி சிக்லிக்கல் ஆகிடுது, ரெகுலேட்டரி கண்ட்ரோல் நிறைய இருக்குது அப்படிங்கிறத. ஃபோர்ஸ் மோட்டர்ஸ் பற்றி இது வந்து டால்மியா சுகரை கேட்டது வந்து ரேர் ஸ்டார் 5916 கேட்டிருக்காரு. அப்புறம் ரமேஷ் பாபுங்கிறவர் சார் ஸ்பீக் அபவுட் ஃபோர்ஸ் மோட்டர்ஸ் பற்றி நானும் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், படிக்கவே இல்லை. சாரி, நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். டெல் மீ குருஜி, மேக்ஸ் ஹெல்த் கேர் அண்ட் டாக்டர் ரெட்டி அண்ட் சிப்லா செமக்ளூடைட் சேல்ஸ். ஓகே, செமக்ளூடைட் ஏன் மேக்ஸ் ஹெல்த்தையும் டாக்டர் ரெட்டிஸ் லேப் அண்ட் சிப்லா செமக்ளூடைட் நினைக்கிறேன் நான். செமக்ளூடைட் வந்து இப்போ அதை மார்க்கெட் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவில். ஏன்னா அதோட இது வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது ஷார்ட்லி. பை எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் வந்து இந்தியாவில் எக்ஸ்பயர் ஆகிடும். அதே சமயத்தில் டாக்டர் ரெட்டிஸ் லேபு வந்து டெல்லி ஹைகோர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கனடாவில் விற்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது இந்த 26 பிகினிங்லேயே. ஸோ இந்த இதுதான் அபவுட் டாக்டர் ரெட்டிஸ் லேப். சிப்லா அப்படின்லாம் பார்த்தோம்னா தேர் ஆல் நோன். அந்த ஜெனரிக்ஸ் வெர்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல அவங்களாம் கிளேடிங்க. ஸோ அதனால் அவங்களாம் தே வில் என்டர் இன் டு திஸ். நிறைய கம்பெனி வந்து இதில் என்டர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு லைக்வைஸ் நாட்கோ ஃபார்மா
அண்டு இவங்களாம் வந்து குயிக்காக வந்து ரேம்ப் அப் பண்ணிவிடுவாங்க இந்த ஜெனரிக்ஸ் ஃபார் செமக்ளூட்டைடு அப்படின்ட்டு. அதுக்கு கடும் போட்டி இருக்குது among ஆல் திஸ் பீப்புள், யார் முதல்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே வந்து டாக்டர் ரெட்டீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, முதல்ல ஸ்டே பண்ணாங்க, அப்புறம் இந்த டிவிஷன் பெஞ்ச் வந்து அதை வெக்கேட் பண்ணிட்டாங்க. நவ் வந்து தே ஆர் ஃப்ரீ, அவங்க வந்து விற்கலாம் கனடாக்கு. ஏன்னா இந்தியன் பேட்டன் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பேட்டன் இருந்தால் கூட நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் பேட்டன் இல்லையோ, அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லையோ, அந்த கண்ட்ரிக்காக இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிற அந்த எக்ஸம்ஷன் கேட்டகரியிலையும் இருக்குது. அண்டு இஃப் இட்ஸ் அன் எசென்ஷியல் ட்ரக்னா கூட அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க கோர்ட்டு. ஸோ அதை ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் அது மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து டாக்டர் ரெட்டீஸ் லேபு கிடைச்சது என்ன அப்படின்னா, அவங்களுடைய சப்சிடரி கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணாங்க டு செல் இட் இன் கனடா. அதுக்கு பர்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ ஹைகோர்ட்டு. ஸோ அதனால் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம் அண்ட் கனடாலையும் விற்கலாம். அண்ட் இந்தியாவில் வர்றதுக்கு பை எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் ஆகிடும். வென் வந்து இந்த பேட்டன் வந்து எக்ஸ்பயர் ஆகுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு. இந்த செமக்ளூடைடுங்கிற இது வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆன்டி டயபெட்டிக்காக. அதோட மாடிஃபைடு வெர்ஷன் தான் வீகோவி. அது வந்து இந்த வெயிட் லாஸுக்காக நிறைய கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். இந்தியா வந்து கன்சிடர் ஆஸ் அ டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த ட்ரக்கு வந்து நல்ல சேல்ஸ் இருக்கும் இந்தியாவில் இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணால் அப்படின்னு நினைக்கிறாங்க, எஸ்பெஷலி அந்த ஜெனரிக் வெர்ஷனுக்கு. ஏன்னா பேட்டன் ட்ரக்ஸ் வந்து $10 அப்படின்னா நீங்கள் வந்து அதில் 10 டைம்ஸ் தட் இஸ் $1 தான் இருக்கும் இந்த ஜென்ரிக்ஸ். ஸோ அந்த லெவலுக்கு அது சீப்பாகிடும். அப்போ வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ பார்ப்போம். அது வந்து பை த இயர் ஆஃப் பை நெக்ஸ்ட் இயர் எண்டு பேட்டன் எக்ஸ்பயர் ஆக போகுது. எந்த கம்பெனி வந்து இதில் ஜெயிக்க போகிறாங்க முதல்ல அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அமெரிக்காவில் வந்து எஃப்டிஏயில் வந்து யார் முதல்ல வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு வந்து 180 days வந்து எக்ஸ்க்ளூசிவிட்டி கிடைக்கும். ஸோ அந்த இது வந்து 180 days வரைக்கும் அவங்க செல் பண்ணலாம் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல். அப்போ வந்து நல்ல ரிட்டர்ன் கூட அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறமேல வந்து ரமேஷ் பாபுக்கு அப்புறம் சுரேஷ் பாபு டெல்மி குருஜி மேக்ஸ் ஹெல்த் கேர்னு வந்து இப்போ ரீசெண்டாக அந்த Q2 ரிசல்ட்ஸ் முடிஞ்சோன்னே நான் மேக்ஸ் ஹெல்த் கேர் பற்றி நான் அந்த ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணி போட்டிருந்தேன். இன்ஃபேக்ட் எல்லா ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸும் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள் அந்த வீடியோவில். மேக்ஸ் ஹெல்த் தான் அந்த ARPOBன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஆவரேஜ் ரெவென்யூ பர் ஆக்குபைட் பெட் இருக்குது பாருங்கள், அவங்க ஹையஸ்ட் இருக்குது, அப்போ 73,000 rupees. ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி குட் ரிட்டர்ன் கம்பேர்ட் டு ஆல் அதர்ஸ். மித்தவங்களாம் பார்த்தா 34,000 53,000 அந்த மாதிரி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க மட்டும் இவ்வளோ ஹையாக இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ப்ரீமியம் பிளேஸில் வேறு இருக்காங்க, லைக் டெல்லி அண்டு இந்த நொய்டா அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறனாலையும் இவங்களுக்கு வந்து ஒரு ஈவன் ஃபாரின் பேஷண்ட்ஸ் கூட நிறைய பேர் வராங்க. ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஸோ இவங்க வந்து தே ஆர் மேக்கிங் எ வெரி குட் மணி ஆன் தட் பேசிஸ் அப்படின்னு சொல்லணும். அவங்க மொரோவர் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அந்த எக்ஸ்பேன்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா அதர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஹாஸ்பிட்டல் கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறமேல வந்து இது கேட்டது வந்து சுரேஷ் 3969 கேட்டிருக்காரு. அருண் குமார் சந்திரசேகரன் 1228 அப்படின்னு. கேன் வி அஸ்யூம் Can we assume Mexico's 2020 tariff will pressure Indian exporters and related stocks, resulting in market going below from the current levels? See, அது ஒரு பர்டிகுலர் கம்பெனி தானே. எக்ஸ்போர்ட்டு யார் யார் ஆட்டோமொபைல்ஸில் இருக்கவங்கெல்லாம் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்க இஸ் கோன் டு பி ஹிட். அவ்வளோதான் ஒழிய நாட்டு எல்லா இதனால் வந்து இந்த என்டையர் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அண்டு நமக்கு பிகர் ஒரீஸ்லாம் இருக்குது. ஸோ தட் மெக்சிகோ 50% டேரிஃபோட சில பாசிட்டிவ்ஸ் இருந்தால் கூட.
பட் அந்த ரொம்ப வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே போகுது பாருங்கள், அதுதான் பெரிய கவலை தரும். ஏன் அப்படின்னா அல்டிமேட்டாக வந்து அது ரொம்ப இந்த இது இன்ஃப்ளேஷனை ஹிட் பண்ணோம். தோ இன்ஃப்ளேஷன் ரொம்ப லோவாக இருக்குது, அண்ட் இருந்தாலும் ஒன்ஸ் இன்ஃப்ளேஷன் ஹிட் ஆரம்பிச்சுன்னா தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபர்தராக குறையாது. ஸோ அப்புறமேல வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக தென் டிமாண்ட் ஃபார் குட்ஸுன்னு குறைஞ்சி போயிடும். அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா, இப்போ இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள், 10%, 18% அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதெல்லாம் நாக் அவுட் பண்ணி விட்ரும் அந்த இன்ஃப்ளேஷனை. அப்போ வந்து பெனிஃபிட்டே இல்லாமல் போயிடும் அது கன்சியூமருக்கு. அப்போ வந்து டிமாண்ட் ஃபார் கன்சியூமர் குட்ஸு இல்லை கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே குறைஞ்சி போயிடும். அதுதான் பெரிய ஃபியர் அப்படின்னு நான் சொல்லலாம். பட் ஆனால் இதுக்கு லிபரேட்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த வருஷத்தில் மட்டுமே மோர் தென் 5% டிப்ரிஷியேட் ஆகிடுது. ஸோ அதுவும் எஸ்பெஷலி இந்த பாஸ்ட் 2-3 மந்த்ஸாக பார்க்கலாம், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லேருந்து நிறைய டிப்ரிஷியேட் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பிகர் ஒரி, நாட் த மெக்சிகோ டேக்ஸு. பட் எனிகோ நம்ம இந்த டிப்ளமேட்டிக் சேனல் மூலமாக நம்ம வந்து மெக்சிகோ கூட பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவுட்கம் நம்ம பார்க்கணும் என்ன இருக்குது, எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. கார்த்திக் குமார், ரிலையன்ஸ் பவர் நியர் 52-week லோ. சரி, அது அந்த கம்பெனியில் தான் நிறைய ப்ராப்ளம் இருக்கீங்க, ஏன் அதை போய் பார்க்குறீங்க? சரி, எவ்வளோ 5500 ஷேர் இருக்குங்க, வருஷத்துக்கு 100 கம்பெனி புதுசாக வந்துட்டுருக்கு, லிஸ்ட் ஆகிட்டுருக்கு. ப்ராப்ளம் இருக்க கம்பெனியை நீங்கள் சேஸ் பண்ணி போய் அதில் மாட்டிக்கிட்டிங்கன்னா இன்னும் ப்ராப்ளம் ஆகும்ல. ஸோ கார்த்திக் குமார்ங்கிறத கேட்டிருக்காரு. அப்புறம் முகமது FB3RY அப்படின்ட்டு, எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங் பாட் அட் 92 rupees, லாங் டேர்ம் வியூ சொல்லுங்கள் சார். வேதாந்தா குரூப்பில் இருக்கிற இந்த எலக்ட்ரோ ஸ்டீல் இதை வந்து தனியாக வந்து விற்கணும் அப்படின்னு தனியாக செப்பரேட் பண்ணி லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கூட அவர் நினச்சிட்ருக்காரு. இந்த வேதாந்தா ப்ரொமோட்டட் அனில் அவர் பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்டு இதுலேருந்து கூட நிறைய டிஸ்இன்வெஸ்ட் பண்ணி அண்டு இவரோட லோனெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு கூட ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட்டு இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் நான் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்க்கல. ஸோ அதனால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. பட்டு ஸ்டீல் காஸ்டிங் கம்பெனி அண்டு ஒரு காலத்தில் நல்லா பண்ணிகிட்டு இருந்தது, அப்புறம் வெண்ட் இன் டு லிக்விடேஷன், தென் அதுலேருந்து இவர் பர்ச்சேஸ் பண்ணது, இதெல்லாம் இருக்குது, ஸ்டோரி இருக்குது. பட் நான் எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங் இப்போ ரீசெண்ட் டைமில் அதோட ரிசல்ட்ஸை பார்க்கல, நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சரி, ப்ரைஸை வச்சுக்கிட்டு டிசைட் பண்ணாதீங்க, அதோட ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள், ஃப்யூச்சர் க்ரோத்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா தான் நம்ம அதை பற்றி டிசைட் பண்ண முடியும். ஸ்டீல் இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணோம், லைக் ஃப்ரம் டாடா ஸ்டீல், JSW அண்ட் செயில். ஏன்னா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணும்போது ஆக்சுவலி இந்த ப்ராக்ஸி இண்டஸ்ட்ரிலாம் பாருங்கள், அதோடு சேர்ந்து நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த எலக்ட்ரோ ஸ்டீல் இவங்களுடைய இது என்னங்கிறத பார்க்கணும், பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். இப்போ ரீசெண்ட் டைமில் நான் பார்க்கல. ஜோதி லேப், ஓகே, டைம் டெக்னோ ஷேர்ஸ். அப்புறம் சுவாமிநாதன் 2645, வணக்கம் குருஜி, 15 ஆண்டுகளுக்கு பின் டிவிடெண்ட் முறையில் பேசிவ் வருமானம் பெற தொடர்ந்து PFC ஷேரை சிப் முறையில் சேர்க்கலாமா? ஷேர் மார்க்கெட்டில் வந்து டிவிடெண்ட்காக யாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல நவடேஸ். ஏன்னா டிவிடெண்ட் கூட டாக்ஸபிள் தானே இன்றைக்கி. அண்டு முன்னாடிலாம் டிவிடெண்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க, கம்பெனி பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு அது வந்து இன்கமாக இருக்கும். அண்டு இப்போ வந்து அதையும் உங்கள் ரெவன்யூவில் காமிச்சாகணும், ஈவன் அதர்வைஸ் உங்கள் ரெவன்யூவில் காமிச்சாகணும். அண்டு பட் டிவிடெண்டுக்காக எந்த கம்பெனியும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. அது அப்போ பார்த்தா பேங்க்லேயே போட்டுட்டு போயிடலாம், இன்ட்ரெஸ்ட்டுக்காக போட்டுட்டு போயிடலாம். அப்படி இது டிவிடெண்டுக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ரீட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் போடலாம். ஏன்னா அவங்க பெட்டர் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஈச் இயர், அண்டு 6% கிட்ட வருது. ப்ளஸ் கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஷுவராக சொல்லலாம். அண்டு லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து சிக்னிஃபிகண்ட் ரிட்டர்ன் கொடுக்கும்.
நான் வாங்கின ரீட்ஸ் எதுவுமே நான் இது வரைக்கும் விற்றதே இல்லை, ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். அது ரொம்ப வருஷம் ஆச்சு, 3-4 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுது. கேபிட்டல் அப்ரிசியேஷனும் இருக்குது, அதே சமயத்தில் ரெகுலராக எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு வர ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. ஏன்னா அதுக்கெல்லாம் மேண்டேட்ரி. இப்போ வந்து பிஎஃப்சி கூட ஸ்கிப் பண்ணலாம் டிவிடெண்ட்டாக, ஒரு வருஷம் யாரும் கேட்க முடியாது. பட் இந்த மாதிரி ரீட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அவங்க ஸ்கிப் பண்ணுறதே இல்லை, ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க, ப்ராஃபிட்டும் மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த டிவிடெண்டுக்காக பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கம்பெனியில் டிவிடெண்டுக்காக பண்ணிட்டு போயிடலாம். பிஎஃப்சி அசச் அதோட ப்ரைஸ் டு ஏர்னிங் இது மட்டும் புக் வேல்யூ மட்டும் பார்த்துக்கோங்க, ப்ரைஸ் டு புக் மட்டும் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருந்துச்சுன்னா அது சைடில் போகாதீங்க. 4 to 5 டைம்ஸ் ஆகிடுச்சுனாலே அதெல்லாம் ஒரு டேஞ்சர் லெவலில் போயிடும், அதுக்கு மேலே போகக்கூடாது பிஎஃப்சிலாம். ஸோ அது அந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் விற்றுட்டு வெளியே வர்றது ஃபார் பெட்டர் அப்படின்ட்டு. பிஎஃப்சி அசச் வந்து அவங்க நல்ல டிவிடெண்ட் தான் கொடுக்குறாங்க ஈச் இயர், நோ டவுட் அபவுட் இட். அண்டு ஸோ இந்த இதை மட்டும் மெட்ரிக்கு மட்டும் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அவரை டிசைட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு இது சொல்லலாம், அந்த பிஎஃப்சி, ஆர்இசி, இருடா இந்த மாதிரி கம்பெனிஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க மட்டும் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் மெட்ரோ. அண்டு வேறு யாருமே பண்ணுறதே இல்லை. வித் பேங்க்ஸ் எல்லாமே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங்லேருந்து வெளியே போயிட்டாங்கன்னே சொல்லிடலாம். எல்லாமே ரிட்டைல் ஃபோக்கஸ், எம்எஸ்எம்இ ஃபோக்கஸ் அந்த மாதிரி போயிட்டாங்க. அவங்க வந்து டோட்டலாக நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இந்த பிஎஃப்சி மாதிரி கம்பெனிஸை அந்த லார்ஜ் டிக்கெட் லெண்டிங்லாம் அவங்க பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு அதனால் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நம்ம இந்தியா க்ரோ பண்ண முடியும். அதனால் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸை என்கரேஜ் பண்ணுறாங்க லெண்ட் பண்ணுறதுக்காக, ரதர் தென் மெயின் ஸ்ட்ரீம் பேங்க்கோட. ஸோ இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிக்னஸ் இந்த மாதிரி பிஎஃப்சி, ஆர்இசியோட அப்படின்னு சொல்லணும். பட் டிவிடெண்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரைஸ் டு புக் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அப்போ வந்து டிவிடெண்ட்டும் ஒரு சைடு இன்கமாக இருக்கும். பட் நீங்கள் கேபிட்டல் அப்ரிசியேஷன் தான் பார்க்கணும். எனி ஷேரு இல்லை ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கே வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். நாட் ஃபார் டிவிடெண்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து சரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் ரமா ஸ்டீல் அப்டேட். ஓ சரி, ஓகே. அடுத்தது வந்து என்ஆருங்கிறவர் கேட்டிருக்காரு, 7131 ரமா ஸ்டீல் அப்டேட். கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது இந்த கம்பெனி, நான் இது வரைக்கும் நான் பார்க்கல, பார்த்துட்டு சொல்கிறேன். பார்க் மெடி வேர்ல்டு ஐபிஓ அப்ளை பண்ணலாமா? அலாட்மெண்ட் ஆச்சுன்னா லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாமா? இன்றைக்கி பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நாளைக்கு வருது அந்த வீடியோ. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 103 இஷ்யூஸ் இருக்கேன், எல்லாத்தையுமே டீல் பண்ணியிருக்கேன். 103யும் பேசியிருக்கேன். ஜோகோ ஷீட்டில் கூட அதை வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்லி 6-7 கம்பெனிஸ் தான் எக்ஸப்ஷனலி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். அண்டு மித்த எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா மாடரேட் சக்ஸஸ்ஃபுல் ஆர் லெஸ் சக்ஸஸ்ஃபுல், அண்ட் மெனி கம்பெனிஸ் ஃபெயில்டு. அண்டு த டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 8.4% தான் அந்த 103 கம்பெனிஸில். லிஸ்டிங் கெயின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 8% தான் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் சூஸ் பண்ணுறத கம்பெனி வந்து நல்ல கம்பெனியாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் பாருங்கள், அந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். இந்த கம்பெனி நான் எக்ஸாமின் பண்ணவே இல்லை, இந்த பார்க் மெடிங்கிறது. ஐ திங்க் ஹாஸ்பிட்டல் வந்து நேற்று ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பார்க்கல நான் அந்த கம்பெனியை. இதோ வந்து இந்த சுப்பிரமணிய சிவா SK8 என்ன சார் தனியாக லைவ் போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்களே, இப்போ கூட அபவுட் 85 பீப்புள் லைவில் இருக்காங்க. 150 பீப்புள் வரைக்கும் வியூ பண்ணியிருக்காங்க.
என்னுடைய ஜேர்னி ஆன் யூடியூப் என்ன அப்படின்னா, மெயினாக எனக்கு வந்து இட் கிவ்ஸ் அ கம்ப்ளீட் என்கேஜ்மெண்ட். நான் வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுனால என்னுடைய பிஸ்னஸ் வந்து ஈவன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது, எஸ்பெஷலி ஆன் தி ஃபினான்ஷியல் சைடில். அண்ட் வந்து என்னுடைய அந்த ஃப்யூச்சர் பில்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய சுற்றி இருக்கவங்களும் இதனால் நிறைய பேர் பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய கொரீஸ்லாம் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது உண்டு. நான் கூட முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 இயர்ஸ் பேக் அப்படின்லாம் பார்த்தோம்னா, அண்டு நாங்கள் ஆடிட்டரோட டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் ஐ யூஸ் டு பி ரொம்ப வேகாக இருக்கும் எனக்கு வந்து டிஸ்கஷன் இதில் ஆன் தி அக்கௌண்ட் சைடில். பட் அப்படிலாம் இல்லை. ஆஃப்டர் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து நிறைய வியூஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன எனக்கு கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ எம் ஈக்குவலி நாலேஜபிளாக இருக்கேன். அண்டு அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்துச்சு. அண்டு மெனி டைம்ஸில் பார்த்தேன் அப்படின்னா, அவங்கள கரெக்ட் பண்ண கூட முடிஞ்சிருக்கு மெனி டைம்ஸில். ஐ நோட்டிஸ்ட் இட். அண்டு அதுக்கு எல்லாமே எது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறது தான். அதனால் வந்து ஈவன் நான் என்னுடைய பேச்சை கேட்குறதுக்கு ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தால் கூட நான் கவலைப்படுறதே இல்லை. ஏன் அப்படின்னா, த பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி ஆஃப் திஸ் யார் அப்படின்னா நான் தான். ஸோ என்னுடைய பிஸ்னஸ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. என்கிட்ட கேட்குறவங்களுக்கு என்னால் வந்து கரெக்டாக பதில் சொல்ல முடியுது. அண்டு நானும் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அதனால் ஆல்ரவுண்ட் கெயின் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆடியன்ஸ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுதான் அந்த பெனிஃபிட் ஆஃப் யூடியூப். நம்மளை யார் பார்க்குறா, யார் ஃபாலோ பண்ணுறா அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு நான் வீடியோ போடுறதே இல்லை. அண்டு அது வந்துச்சுன்னா ஓகே, இன்க்ரிமெண்டல் பெனிஃபிட் அப்படின்னு தான் எடுத்துக்கிறது உண்டு. என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்ட் சைடில் போயிட்டுருக்கு. நான் என்னுடைய இதை வந்து நிறைய கரெக்ட் பண்ணவும் விரும்புகிறேன். அதுக்கு வந்து இந்த யூடியூப் வந்து ஒரு வெஹிக்கிளாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கணும் பிஃபோர் யூடியூப் போடுறதுக்கு முன்னாடியோ, இல்லாட்ட இந்த மாதிரி லைவ் ஆடியன்ஸை பேசுகிறதுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா, இந்த ஆடியன்ஸும் ஆர் தி லிசனர்ஸும் வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து ஒரு பொய் சொல்லியோ ப்ளஃப் பண்ணியோ யூ கேனாட் கெட் அவே வித் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்போ வந்து நம்ம வந்து தரோவாக இன்ஃபார்மாக இருக்கும்போது தான் நம்ம வந்து இது போடவே முடியும், வீடியோவே போட முடியும். அண்டு அதனால் அந்த வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 6 to 8 hours வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது, மை வேக்கிங் ஹவர்ஸ் இதில். ஸோ அதனால் வந்து நத்திங் இஸ் அ லாஸ் ஃபார் மீ. நாலேஜ் இஸ் நாலேஜ். அண்ட் மோரோவர் இட் ஹெல்ப்ஸ் மீ என்ன சொல்ல, நாட் ஓன்லி கீப் அப்டேட்டட் of the current events in the business. At the same time, நான் ஐடியலாக இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மெமரி லாஸ் நிறைய கூட வந்திருக்கும் அட் திஸ் ஏஜ். ஸோ அதை கவுண்டர் பண்ணுறது கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். பீப்புள் ஆஃப் மை ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மறந்துடுவாங்க, இல்லாட்ட நிறைய இதை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஈவன் இம்பார்ட்டன்ட் திங்கை கூட மறந்துடுவாங்க. ஐ எம் ஃபார்ச்சுனேட் ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் இன் தட் ரெஸ்பெக்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய படிக்கிறதுனால அண்டு மென்டலி ஐ எம் அலர்ட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான். தேங்க்ஸ் பீயிங் பிளெஸ்ட் ஆன் தட் அப்படின்னு சொல்லணும். அண்ட் மோரோவர் இந்த வீடியோவில் வந்து லைவ் ஆடியன்ஸு குறைச்சிருந்தா கூட, அண்டு அந்த யூடியூப் வந்து ஆஃப்டர்வர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வேறு பார்க்குறாங்க. ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டாக அமைய போகுது இல்லை. ஸோ எனியோ வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் மேபி த ரீசன், ஐ எம் அ பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி ஆஃப் திஸ் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். அப்புறம் @+196 சார்,
Fortis Malar Hospital stock, whether the hospital is running or promoter sold the company. The latest information தெரியல. பட் Fortis மலர் வந்து ஆல்ரெடி சோல்டு இல்லை. அந்த லேட்டஸ்ட்டு யார் வாங்கினான்னு தெரியல. பட் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நான் லக்ஷ்மண பெருமாள் பிஎல்ஐஎல் கொடுத்துருக்காரு. என்ன கம்பெனின்னு தெரியலையே. சார் சுப்பிரமணியம் சார், நீங்கள் லைவில் பேசிட்டு இருக்கிறப்ப யூடியூப் கமர்ஷியல் ஆட்ஸ் போடுறாங்க, உங்கள் பர்மிஷன் இல்லாமையா? அது வந்து எங்களுக்கு மேலே கண்ட்ரோலே கிடையாது. ஸோ அவங்க வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன், நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்க ஒரு ஆடை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 20 செகண்ட்ஸோ இல்லை 10 செகண்ட்ஸோ அந்த ஆடு இருக்கும். அதை வந்து தவிர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ யூடியூப் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்கல்ல, இந்த மாதிரி லைவ் இதுக்கு கொடுக்குறப்ப அவங்க சம்திங் பணம் ஏர்ன் பண்ணி ஆகணும்ல, அது தடுக்கவே முடியாது. நீங்கள் வந்து தடுக்கலாம், அந்த இண்டிவிஜுவலாக தடுக்கலாம் பை கோயிங் ஃபார் ப்ரீமியம் இதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா மந்த்லி ஏதோ ஒரு 100 rupees ஏதோ இருக்குது, அது கட்டினீங்கன்னா தென் வந்து ஆட் ஃப்ரீ வியூவர்ஷிப் இஸ் பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் பாலகிருஷ்ணன் ஸ்ரீனிவாசன் 717 சார், கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அண்ட் ஓரியன்ட் எலக்ட்ரிக் 50 weeks லோ நியர் அப்படிங்கிறார். சரி, ஓகே. ஜோதி லேப் அண்ட் தேஜஸ் நெட்வொர்க் லிமிடெட் இந்த ஸ்டேஜில் கன்சிடர் பண்ணலாமா? தேஜஸ் நெட்வொர்க் வந்து நிறைய ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். ஜோதி லேப்ஸுக்கு லாஸ்ட் வீக்கே இதை பற்றி நான் பேசுகிறேன். நான் அதுக்கு ஒன்றும் அப்டேட் இல்லை ஜோதி லேப்ஸுக்கு. அண்டு கன்சியூமர் இதில் வந்து ஒன்றும் க்ரோத்தே தெரியல. அதோ வந்து எக்கானமி இஸ் க்ரோயிங் சொல்கிறாங்க, பட் கன்சியூமர் ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணுற கம்பெனிஸ்லாம் அவங்க க்ரோத் எதுவும் காமிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறோம். தோ வந்து இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு, தென் பீப்புள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, ஜிஎஸ்டி வேறு குறைச்சிருக்காங்க. இனிமேல் தான் தெரியும், மேபி 3rd quarter அண்ட் 4th quarterல தான் தெரியும்னு நினைக்கிறேன் நான். அண்டு இதெல்லாம் க்ரோ ஆகணும் ஆக்சுவலாக, பட் க்ரோ ஆகலை. தேஜஸ் நெட்வொர்க் வந்து பாருங்கள், டாட்டாவோட இது இருக்கிறனால இது ஒரு கம்பெனியை வந்து ரொம்ப ஹையாக வேல்யூ பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு எப்படி அந்த பிஸ்னஸ் சடனாக ஷூட்டப் ஆச்சு பெட்டரானா, பிகாஸ் அந்த 4G இது கிடச்சனால, அது பிஎஸ்என்எல் ஒர்க் ஆர்டர் கிடச்சனால இப்போ அந்த 4G வந்து ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அண்டு ஃபர்தராக அவங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் வரும்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து அதை நம்பி வந்து திருப்பியும் போய் அது லோவாக இருக்குது வாங்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்காதீங்க. ஸோ அன்லெஸ் அவங்க பிஸ்னஸ் மாடலில் வந்து திருப்பியும் ஒரு பெரிய ஆர்டர் அது மாதிரி கிடைச்சா தான் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக ஆகும். ஸோ வித்தவுட் பிஎஸ்என்எல் அந்த 4G ஆர்டர்லன்னா அந்த கம்பெனியில் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் கிரேட்டாக இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, அந்த பார்ட் ஆஃப் இட் அவங்க பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். பால்மர் லாரி இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே. இந்த பால்மர் லாரின்னு என்னுடைய முதல்ல ஆரம்பித்த நான் ஸ்டீல் கம்பெனியில் இவங்களுடைய இது தான், அதை ஸ்விட்ச் கியர் நாங்கள் வாங்கியிருந்தோம் அவங்ககிட்ட இருந்தேன். அந்த பிரேக்கர் அந்த கம்பெனியோட வாங்கிட்டு இருந்தோம். பட் அன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி, பட் வந்து ஃபினாமினலாக ஒன்றும் இல்லை இந்த கம்பெனிலேருந்து. அண்டு நான் ஒன்றும் இந்த இதில் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல இந்த கம்பெனியை. ஏன்னா எலக்ட்ரிக்கல் குட்ஸு மேனுஃபேக்சரர்ஸ் வந்து வெரி ஃபியூ தான் இன் இந்தியா. பட் இருந்தாலும் அன்லெஸ் அவங்க ப்ரோஆக்டிவாக இல்லைன்னா அவங்க வந்து க்ரோத்துக்கு பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லணும். பீங் எ கவர்மெண்ட் கம்பெனி, எ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஆல்சோ. Then Blinkit CEO Albinder warns that India's quick commerce boom may be a bubble heading for a correction. What is your opinion? Albinder புரியல.
நிறைய கொஸ்டின்ஸ் மேலே போயிடுதுன்னு நினைக்கிறேன். இருங்க, மேலே போயிடுது. ரைட், ஓகே. And Pranav Menon, solar energy stocks have not gone much, but BESS sector like Pace Digitech and Prostem is recovering from good candles. Okay. Worry also since they work in solar and BESS. Okay. See, in the solar panel manufacturers and cell manufacturers பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். They face a severe problem because of the glut, too much of supply. அது வந்து ரியாலிட்டி 26ல் வந்து calendar year 26ல் அது ரியாலிட்டி. ஏன் அப்படின்னா அந்த டிமாண்ட் சைடில் வந்து பெரிய ஃபால் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் சைட்லேயும் பெரிய த்ரெட்டு இருக்குது இந்த பீப்புளுக்கு, இந்த எஸ்பெஷலி வாரி மாதிரி பீப்புளுக்கு. அதனால் இவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து லோவாக இருக்கும் யூட்டிலைசேஷன். அதே சமயத்தில் இப்போ எபிட்டா மார்ஜினும் பெரிய லெவலில் ட்ராப் ஆக போகுது. அன்லஸ் வந்து அந்த இந்த பவர் செக்டார் ரிஃபார்ம் வந்து அமலுக்கு வரணும். அது நடக்குமா அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அது வந்துச்சுன்னா தென் யூ கேன் சே தட் அகெயின் வந்து ப்ரைவேட் செக்டார்லாம் உள்ளே வருவாங்க, நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி வரல அப்படின்னா டஃப் ஃபார் 26 and 27 2 இயரும் டஃப் ஃபார் ஆல் தி சோலார் மேனுஃபேக்சரர்ஸ். 105 gigawatts. பட் ஆக்சுவல் கிரவுண்டில் பார்த்தா ரிக்குவயர்மெண்ட் இஸ் அபவுட் 40 gigawatts தான். அப்படி இருக்கப்போ எப்படி வந்து இந்த ஓவர் கெப்பாசிட்டி எப்படி அவங்க ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க, சக்சீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். டாடா மோட்டர்ஸ் வர்சஸ் டாடா மோட்டர்ஸ் PV விச் இஸ் பெஸ்ட்டு. சரி, இப்போதைக்கு பார்த்தோம்னா கமர்ஷியல் டிவிஷன் பெட்டராக தோணுது rather than the passenger division. ஏன்னா இந்தியன் ஆப்ரேஷன் வில் டூ வெல், எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஏன்னா பட் ஆனால் அதோட சைஸ் என்ன 20% ஆஃப் த டோட்டல். 80% வந்து ஜாகுவார் அண்டு இது. பட் ஜாகுவார் அண்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் ரோவரு டோட்டலி டாமினேட்டட் பை சைனீஸ் வேர்ல்டு ஓவர். ஸோ எங்கே போனாலும் அதே தான் ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த இது நல்லா பண்ணிச்சு அப்படின்னா இவங்க நல்லா பண்ணுவாங்க. அண்ட் அதர்வைஸ் வந்து கமர்ஷியல் டிவிஷன் ஃபார் பெட்டர். வித் இவிகோவும் அதில் ஆட் ஆகிறப்ப மேபி நெக்ஸ்ட் இயரில் அது ஆட் ஆகிடும். ஸோ இன்னும் கமர்ஷியல் டிவிஷன் வில் டேக் ஆஃப். அண்டு கமர்ஷியல் டிவிஷன்லேயே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஜிடிபி ரிலேட்டட். பெட்டர் த எக்கானமி, பெட்டர் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த கம்பெனியும் நல்லா பண்ணோம். பட் அதர்வைஸ் வந்து நார்மல் க்ரோத் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நான். விக்ரம் சோலார் ஐபிஓ ஸ்டேஜ் இல்லை இருந்து ஹோல்ட் பண்ணுறேன். டே டு டே ஸ்டாக் ப்ரைஸ் லோ. இன்றைக்கி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நாளைக்கு ரிலீஸ் ஆகும். அபவுட் விச் ஆல் புவர்லி பர்ஃபார்ம்டு அப்படின்ட்டு. அதில் விக்ரம் சோலாரும் ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து எப்படி புவராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு அதில் இருக்குது. நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது -20% அந்த கம்பெனி. ஸோ அதான் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம். தர் இஸ் கெப்பாசிட்டி ட்ராப் ஆக போகுது, யூட்டிலைசேஷன். தென் வந்து இபிட்டா மார்ஜினும் ட்ராப் ஆக போகுது. ஏன் அப்படின்னா பெரிய காம்படிஷன் அமங்க ஆல் ஆஃப் தம் டு செல் இட்டு. அதனால் ப்ரைஸ் ட்ராப் ஆகும், எல்லாமே ட்ராப் ஆக போகுது. புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் அஹெட் ஃபார் 26. Transrail has corrected very nicely and all time and high after stellar results. Pranav மேனன்கிறவர் கேட்டிருக்கார். முன்னாடி கேட்ட கொஸ்டின் வந்து பஷீருங்கிறவர் கேட்டிருக்கார் விக்ரம் சோலார் பற்றி. Transrail corrected very nicely from all time high after stellar results. So H1 will be even better. I have an accumulated Guruji. What is your opinion on this company? இன்னொருத்தர் கூட கேட்டிருந்தேன் அந்த ட்ரான்ஸ் லைட் ரயிலை பற்றி. அதுக்கு ஒரு தனியாக நான் வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மேபி டுமாரோ ஐ வில் ரிலீஸ் இட். அண்ட் அவங்க வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் அண்டு பவர் செக்டாரில் இருக்காங்க. நான் வேணால் அதை பார்த்துட்டு நாட் ஏபிள் டு ரீகலெக்ட் இமீடியட்லி ஃபுல் டீட்டெயில்ஸு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நான்.
ரிலையன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ரிலையன்ஸு, ஜோதி லேப் இதெல்லாம் வந்து இந்த ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஜியோவும் அந்த ரிட்டைல்ஸ் இது இருக்கிறனால அலாங் வித் ஆயில் இருக்கிறனால இந்த 3 செக்டாருமே நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த கம்மிங் இயர்ஸ் அண்ட் பியாண்ட். அண்டு ரிலையன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இட்ஸ் அ குட் கம்பெனி. நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க கம்பெனி, இன்னும் நல்லா பண்ணுவாங்க வித் அந்த இது வந்து கெட்டிங் லிஸ்டட் அப்படின்னு சொல்லுவேன் நான். இப்போ 160 பில்லியனும் ஏதோ வேல்யூவேஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாண்டி STR 7753 Blinkit CEO Albinder warns that India's quick commerce boom may be a bubble heading for a correction. What is your opinion? நான் இதை கேள்விப்படல, நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு புதுசாக இருக்குது. அண்ட் அல்பிந்தரா, Blinkit CEO அல்பிந்தரா, ஓகே. அவரே அந்த பிஸ்னஸ் வந்து அவரே சொல்லுவாரா என்னன்னு தெரியல எனக்கு. அண்டு இனியோ அவங்க பிஸ்னஸ் மாடலே நிறைய மாற்றிட்டுருக்காங்க. இப்போ வந்து அக்ரிகேட்டராக இல்லாமல் ப்ராடக்டை வாங்கி விற்றுட்ருக்காங்க. அதனால் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். பட் நான் இதை வெரிஃபை பண்ண தான் நான் சொல்ல முடியும். பிளிங்கிட்டோட CEO இந்த மாதிரி சொல்லியிருக்கார். குயிக் காமர்ஸ் கேனாட் பி அ பபிள். எனக்கு டவுட் அபவுட் இட். அவர் அப்படி சொல்லியிருக்காரா எனக்கு தெரியல. ஐ எம் நாட் ஏபிள் டு கன்ஃபார்ம் கரெக்டாக. இன்னொரு 2 கொஸ்டின்ஸு எடுத்துக்குவோம். கிஃப்ட்டு நிஃப்டியில் ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஷோபானாக் 7733 என்ன சொல்ல வர்றான்னு தெரில. மகாலட்சுமி சந்துரு ஹிந்துஸ்தான் ஜிங்க் டுடே மார்க்கெட் பற்றி சொல்லுங்கள். ஓகே, அது நான் படிக்கலைங்க ரீசெண்டாக. வில் ரிலையன்ஸ் எனர்ஜி முகேஷ் அம்பானி கம்பெனி மேக் அ டிஸ்ரப்ஷன் இன் பவர் செக்டர். ரிலையன்ஸ் எனர்ஜி முகேஷ் அம்பானி கம்பெனி இல்லையே. லாஸ்ட் கொஸ்டின். அண்ட் பஷீருங்கிறவர் கேட்டிருக்காரு, ஐடிசி ஹோட்டல்ஸ் கரண்ட்டாக 190 rupees ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் கன்சிடர் பண்ணலாமா சார்? லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணலாமா? லாங் டேர்ம் வெயிட் பண்ணுங்கள். ஐடிசி ஹோட்டல்ஸு டெட் ஃப்ரீ கம்பெனி, 74% growth in ப்ராஃபிட்டு, இதெல்லாம் வந்து வேறு எந்த கம்பெனியில் கொடுக்க முடியுங்க? ஸோ ட்ரபிள்சம் ப்ரொமோட்டர் இந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி எல்லாருமே அந்த கம்பெனிலேருந்து வெளியே போயிட்டுருக்காங்க. நல்லது இந்த டைமில். ஸோ இஃப் பாசிபிள் இந்த மாதிரி கம்பெனி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த டைமில். ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ், தென் ஹோட்டல்ஸ், தென் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நீங்கள், டெலிகாம்ஸ், இந்த மாதிரி கம்பெனி தான் இப்போ பார்க்கணும். இந்த டைமில் வந்து இதுதான் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. ஸோ இதோட இந்த லைவ் செஷனை முடிச்சுக்கலாம். இந்த இதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசியிருப்பேன். இது அத்தனையும் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்ஸு, நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். கொடுத்ததை வந்து க்ளூவாக மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கோ த்ரூ இட் அண்ட் ப்ராசஸ் பண்ணுங்கள். அப்புறமேல் டிசைட் பண்ணுங்கள் இது நல்லதா இல்லையா, வாங்கலாமா இல்லையா. ஏன்னா அந்த பணம் உங்களுடையது. நீங்கள் தான் உங்கள் பொறுப்பு. உங்கள் பணத்தை வந்து மேலும் மேலே அதை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் தான் கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அண்டு அதனால் வந்து தனியாக ப்ராசஸ் பண்ணி அப்புறமேலே டிசைட் பண்ணுங்கள் வாங்குறதா இல்லையா அப்படிங்கிறத. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து ஒரு இன்வெஸ்டாருக்கு முக்கியமான கடமை அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். ஸோ இதை மறந்துடாதீங்க. அண்டு ப்ராசஸ் வந்து அட் யுவர் எண்ட் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. நாங்கள் கொடுக்குறதெல்லாம் ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபர்தராக அதை ரிசர்ச் பண்ணி அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
இதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தென் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறது தான் ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் நான். இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.